ஏட்டுலாவில் அடுத்த அம்சமாக வருவது நூல் அறிமுகம். இன்று நாம் அறிமுகம் செய்யும் நூல் இப்படிக்கு என் இதயம். நூலாசிரியை மாவனெல்ல ஃபாத்திமா சில்மியா. ஏட்டுலா கணவாக்கத்தின் வெளியீடாக இந்த நூல் வெளிவந்துள்ளது. 2025 பிப்ரவரியில் வாசகர் கரம் கிட்டியுள்ளது. 124 பக்கங்களை கொண்ட இந்த நூல் ஒரு கவிதை தொகுப்பு. இந்நூலுக்கான அணிந்துரையை வழங்கியிருக்கின்றார் அரநாயக்க தல்கஸ்பிட்டிய முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் ஆசிரியை கவிஞர் MS நதீரா வசூக் அவர்கள். அவர் அதில் கவிதாயினி ஃபாத்திமா சில்மியா தனது கவிதை தொகுப்பிற்கு வைத்துள்ள தலைப்பை நோக்கும் போது இவரது எழுத்துக்களின் ஆழம் புரிகிறது. இப்படிக்கு என் இதயம் எனும் தலைப்பிட்டு ஆழ்ந்த உள்நோக்கோடு எழுதப்பட்டுள்ள கவிதை தொகுப்பினை வாசித்தால் புரியும். மீண்டும் மீண்டும் வாசிக்க தோன்றும். மிக மிக அழகான அருமையான தலைப்புகள் கொண்ட கவிதைகள் எழுதியமைக்கு எனது பாராட்டுக்கள். இவரது முதல் கவிதையில் பெண்ணவள் ஒரு காவியம் என்கிறார். ஒவ்வொரு செயலுமே அதிசயம் என்கிறார். அவரது அந்த கவிதையில் கண் மூடும் கணம் கடைசி நினைப்பாகவும் கண் விழிக்கும் நொடி முதல் மூச்சாகவும் இந்த காவியம் குடிகொண்ட விதம் அதிசயமே என்று சொல்லிச் செல்கிறார். பெண்மைக்கு பேரழகு தாய்மையே என்றாலும் ஆண்மகனாய் பிறந்தவனும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தாயுமானவனாய் மாறிவிடுகிறான் என்பதனை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அந்த கவிதையில் அவர் ஆண்மைக்குள்ளும் தாய்மையுண்டு உணர்ந்தேன் மிகையாய் அவனில் கண்டு. ஆண்மைக்குள்ளும் தாய்மை உண்டு உணர்ந்தேன் மிகையாய் அவனில் கண்டு என்று எழுதிச் செல்கிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் தலைப்பில் ஒற்றுமை குறித்து இப்படி குறிப்பிடுகிறார். கூடி உண்ணும் காக்கைகளிடம் கோடியாய் மின்னும் தாரகைகளிடம் விஞ்சி நிற்கிறது ஒற்றுமை. கூடி உண்ணும் காக்கைகளிடம் கோடியாய் மின்னும் தாரகைகளிடம் விஞ்சி நிற்கிறது ஒற்றுமை என்று குறிப்பிடுகிறார். இவரின் எழுத்துக்கள் உலகம் பேசப்பட வேண்டுமென உளமாற வாழ்த்துகிறேன் என அணிந்துரையில் சொல்லிச் செல்கிறார் தல்கஸ்பிட்டிய முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் ஆசிரியை கவிதாயினி MS நதீரா வசூக் அவர்கள். வாழ்த்துச் செய்தி வழங்கியிருக்கின்ற இலக்கிய வித்தகர் சம்மாந்துரை மஷூரா குறிப்பிடும் போது எந்த பூடக வார்த்தைகளும் இல்லாமல் குறியீட்டு பொருளிலும் எழுதாமல் மிக வெளிப்படையாக கவிதைகள் அமைந்திருக்கின்றன. வாசிக்கின்ற யாரும் பட்டென பொருள் புரியும் வண்ணமாக சொல்லாடல்கள் காணப்படுகின்றன. வளர்ந்து வரும் இளம் எழுத்தாளரான சில்மியா இலக்கியத்தின் மீது தீரா காதல் கொண்டிருப்பது அவரது படைப்புகளில் துல்லியமாக தெரிகிறது. இந்த தீரா நேசம் இவர் எதிர்காலத்தில் இலக்கிய உலகில் அழியாத தடத்தை பதிக்கும் அத்திவாரமாகும் என்று வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டு செல்கிறார் இலக்கிய வித்தகர் சம்மாந்துரை மஷூரா. ஆங்கில ஆசிரியை ஷாமேன் நிசாம்தீன் வழங்கியுள்ள வாழ்த்துரையில் உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கவிதை. எமது ஐம்புலன்களால் உணரப்படும் உணர்வுகளும் மூளையில் பொங்கி வழியும் சிந்தனைகளும் வழக்கமாக இலட்சிய ஆன்மீக புறப்பாடுகள். இவை அனைத்தும் ஒரு மனிதனின் மனதுடன் சம்பந்தப்பட்டவை. அவற்றின் பிரவாகத்தால் உதிப்பவைகள் தான் கவிதைகள். அதனால் தானோ என்னவோ இக்கவிதாயினி தன்னுடைய கன்னிப்படைப்பிற்கு இப்படிக்கு என் இதயம் என தலைப்பிட்டுள்ளார். இப்படிக்கு என் இதயம் அனைவர் இதயத்திலும் இடம் பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று குறிப்பிட்டு செல்கிறார் ஷாமேன் நிசாம்தீன். வாழ்த்தும் வரிகளாக தேசபந்து MFM இம்ரானின் வரிகள் இப்படி அமைகிறது. இலக்கியத்தில் வாசிப்புக்கும் எழுத்துக்கும் ஆர்வங்கள் குறைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் சிந்தனை துளிகளை நூலாக்குவது என்பது பாராட்டக்கூடிய விடயம்தான். அந்த வகையில் தோழியின் முதல் கவிதை நூலான இப்படிக்கு என் இதயமெனும் இந்த கவிதை நூல் போன்று இன்னும் பல துறை சார்ந்த இலக்கிய நூல்களை எழுத வேண்டுமென வாழ்த்தி பிரார்த்திப்பதோடு எனது வாழ்த்தும் வரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கின்றார். பதிப்புரை வழங்கியிருக்கின்றார் ஏட்டுலா கணவாக்கத்தின் பணிப்பாளர் ஆஷிக் ஹுசைன். அவர் அதில் ஏட்டுலா கணவாக்கத்தின் வெளியீட்டில் வரும் இந்த கவிதை நூல் ஏட்டுலாவின் 3வது முத்து என சிறப்பித்து வாசகர் உங்களுக்காய் வெளியீடு செய்வதில் பெருமிதம் கொள்கின்றது ஏட்டுலா கணவாக்கம். இலட்சிய கனவோடு பயணிக்கும் உங்கள் எழுத்துக்களையும் நாம் இதுபோல நூலுருவாக்கம் செய்து உங்கள் நிறைவேறாத புத்தக கனவை நிறைவேற்றி தர நாம் எப்போதும் உங்களுடன் துணை நிற்போம் என குறிப்பிட்டு செல்கிறார்.
இந்நூலுக்கான பின்னட்டை குறிப்பை எழுதியிருக்கின்றார் ஆசிரியை மிஸ்பா சாலி. அவர் அதில் முத்தமிழுக்கு முத்தாரமாய் உள்ளங்களிலும் கைகளிலும் தவள இருக்கும் இப்படிக்கு என் இதயம் என்ற கவிதை தொகுதியின் நூலாசிரியை பாத்திமா சில்மியா கேகாலை மாவட்டத்தில் புகழ் பூத்த மாவனல்லை பதுரியா ஆரம்ப கல்வி முதல் உயர்தரம் வரை என்னும் எழுத்தும் கற்பித்து ஈன்றெடுத்த முத்துக்களில் ஒரு முத்து. அமைதியை ஆடையாகவும் ஆயுதமாகவும் கொண்டு பல்வேறுபட்ட தலைப்புகளில் உள்ளத்தோடு பேசிக்கொண்டதன் அறுவடையே இப்படிக்கு என் இதயம் கவிதை தொகுப்பு. கவித்துறையில் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பார்போற்ற வாழ வாழ்த்து கூறி படைத்தவனை போற்றுகிறேன் என எழுதிச் செல்கிறார் ஆசிரியை மிஸ்பா சாலி. இவரது ஒரு கவிதை இப்படி அமைகிறது. மாற்றீடு. கருமை கலையும் நிலவாக இருந்தாலும், சுவாசத்தில் கலந்த காற்றாக இருந்தாலும், கடும் குளிரினில் இதம் கொடுக்கும் தீயாக இருந்தாலும், தாகம் தணிக்கும் ஒரு மிடர் தண்ணீராக இருந்தாலும், துயரத்தின் போது தழுவிடும் சிறு அணைப்பாக இருந்தாலும் நினைவில் கொள், பிறர் வாழ்வில் உனக்கான மாற்றீடு வெகு தொலைவில் இல்லை என்று. நினைவில் கொள், பிறர் வாழ்வில் உனக்கான மாற்றீடு வெகு தொலைவில் இல்லை என்று. இன்னொரு கவிதை இப்படி வருகிறது. எது பேரழகு. சப்தமின்றி விரியும் மலர், மலரின் மடியில் அமரும் பனி, பனியை பல்லக்கில் ஏற்றிச் செல்லும் தென்றல், தென்றலில் தூதுவிடும் பட்சிகள், அனைத்தையும் பேரன்புடன் அணைத்துக் கொள்ளும் கருமை, கருமைக்கு வறுமை சேர்க்காத ஒற்றை நிலா, நிலவோடு கைகோர்த்து உலாவும் பேரண்டத்தின் நிசப்தம், இவற்றிற்கு அப்பால் பேரழகென்று எதனை கூறுவீர்? சப்தமின்றி விரியும் மலர், மலரின் மடியில் அமரும் பனி, பனியை பல்லக்கில் ஏற்றிச் செல்லும் தென்றல், தென்றலில் தூதுவிடும் பட்சிகள், அனைத்தையும் பேரன்புடன் அணைத்துக் கொள்ளும் கருமை, கருமைக்கு வறுமை சேர்க்காத ஒற்றை நிலா, நிலவோடு கைகோர்த்து உலாவும் பேரண்டத்தின் நிசப்தம், இவற்றிற்கு அப்பால் பேரழகென்று எதனை கூறுவீர்? இந்நூலோடு தொடர்பான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இப்படிக்கு என் இதயம் என்கின்ற இந்த கவிதை தொகுதியின் நூலாசிரியை மாவனல்லை பாத்திமா சில்மியா. நூல் உலா நிகழ்ச்சியின் நூலாசிரியரின் நூலோடு தொடர்பான அனுபவ பகுதி வாயிலாக இணைந்து கொள்வதில் அகம் மகிழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிக்கு என் இதயம் எனும் கவிதை நூலானது கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டது. எனது கவிதைகள் நூலுறப்படுத்தப்பட்டு இப்படிக்கு என் இதயம் எனும் நாமம் தாங்கி வெளியிடப்பட்டமை எனது குறுகிய கால இலக்கிய பயணத்தின் மாபெரும் மைல்கல்லாய் அமைந்திருப்பதோடு எனது வாழ்வில் ஒரு எதிர்பாராத திருப்பு முனையாகவும் மாறியிருக்கிறது. கவிதைகளில் அதிக ஆர்வமும் கவிதை எழுதுவதில் அதீத ஊக்கமும் பெற முகநூல் வழியாக விரும்பி படித்த எழுத்தாளரும் எனது சகோதரியுமான ஃபயாசா ஃபாசில் அவர்களின் எழுத்துக்களே காரணியாய் அமைந்திருந்தது. அதனை அடுத்து நானும் முகநூல் வழியாக ரெஹ்னா ரைட்ஸ் எனும் புனை பெயரை பொழுதுபோக்கிற்காக எழுத ஆரம்பித்தேன். எனது எழுத்துக்கான ஆதரவும் ஆர்வமும் காலப்போக்கில் அதிகரிக்க பத்திரிகைகளுக்கும் சஞ்சிகைகளுக்கும் கவிதைகள் எழுதி அனுப்ப ஆரம்பித்தேன். அதுவே பெயர் பூத்த பல எழுத்தாளர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது. இளைய தலைமுறை கவிஞராக என்னை அடையாளப்படுத்தியது. எல்லா கவிஞர்களின் கவிதைகளும் ஏதோ ஓர் உணர்வின் வெளிப்பாடாகவே அமைந்திருக்கும். கவிதைகள் கற்பனையாகவோ அல்லது அனுபவமாகவோ இருந்த போதும் அவற்றை செப்பனிட்டு முன்வைக்க கவிஞரின் இதயம் உதிர்க்கும் வார்த்தைகளே பெரும் பங்காற்றுகின்றன. ஆக ஒரு கவிதையின் பிறப்பிடம் இதயம் என்பதை பறைசாற்றும் விதமாகவே எனது கன்னி கவிதை நூலுக்கு இப்படிக்கு என் இதயம் எனும் நாமம் இடப்பட்டது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு இதயம் எதிர்நோக்கும் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளும் உணர்வு பின்னல்களுமே எனது நூலில் முக்கிய கவிதைகளாக உருப்பெற்றிருக்கின்றன. அதனை தவிர்த்து இதயத்திற்கு இடம் சேர்க்கும் இயற்கையின் எழிலை மெச்சும் விதமாக பல கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன.
உணர்வு பூர்வமான தலைப்புகளோடு எல்லா வயதினரும் எளிதில் படித்து உணரக்கூடிய வகையில் எளிய மொழிநடையில் கவிதைக்கு ஏற்ற பாணியில் எழுதப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும். நூல் வெளியிடப்பட்டது முதல் இன்றைய நாள் வரையான காலப்பகுதியில் எனது நூலுக்கு கிடைத்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கவிதை துறையில் எனது மொழித்திறனை மென்மேலும் விசாலித்து இப்பயணத்தை இன்னும் சிறப்புற தொடர உற்சாகமூட்டுகின்றன. தமது எழுத்துக்களை நூலுருப்படுத்தும் பெரும் கனவை சுமந்து அதனை நனவாக்க துடிக்கும் பலருக்கு மத்தியில் எனது எழுத்துக்களுக்கான அங்கீகாரமாய் புத்தக வடிவம் பெற்ற இப்படிக்கு என் இதயம் வெளிவர துணை நின்ற ஏட்டுலா கனவாக்கம் அமைப்பு உட்பட ஏனைய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலாசிரியராக என்னை அறிமுகம் செய்த இப்படிக்கு என் இதயம் வாசிப்பின் மீதும் கவிதைகளின் மீதும் ஆர்வம் கொண்டவர்களின் விழிகளுக்கும் இதயத்திற்கும் சிறந்ததொரு விருந்தாக அமையும் என்ற நேர்மறை சிந்தனையுடன் விடை பெறுகிறேன். இப்படிக்கு என் இதயம் என்கின்ற கவிதை நூலை எமக்கு அனுப்பி வைத்ததோடு நூலோடு தொடர்பான அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் நூலாசிரியை மாவனெல்லை ஃபாத்திமா சில்மியா.